பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பயத்தோடு இருக்கீங்களா? இன்னைக்கு உலகம் எங்கேயுமே ஒரு பயம் காணப்படுது. அதுவும் முக்கியமா ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம். இந்த AI கண்டுபிடிச்சு வந்த பிறகு வேலை இழப்பு அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இந்த வேலை எனக்கு நிரந்தரமா இழந்து போவேனோ என்கிற பயம். இன்னொரு பக்கம் இந்த யுத்தத்தினால உண்டான இந்த ஆயில் பிரச்சனை, விலைவாசி உயர்வு, கேஸ் பிரச்சனை, அதனால பிசினஸ் நிலைக்குமா, இனி பிசினஸ்ல என்னால நிலைச்சிருக்க முடியுமா, இப்படி உலக பொருளாதாரத்துல உண்டான பல மாற்றங்கள், நான் நிலைச்சிருக்க முடியுமா இந்த தொழில்ல, பிசினஸ்ல, வேலையில அப்படின்ற ஒரு சூழ்நிலை எல்லா இடத்திலும் காணப்படுதல்ல. ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற, நீங்க நிலைச்சிருப்பீங்க. உங்க வேலையை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களுடைய பிசினஸ்ல யாரும் பாதிப்பை உண்டாக்க முடியாது. உங்களுடைய வருமானத்தில் உங்களுக்கு பாதிப்பு வராது. ஆசீர்வாதத்துல நிலைத்திருப்பீங்க. கேட்க நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனா நீங்க 2 காரியம் செய்யணும். அப்ப நீங்க நிலைத்திருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். என்ன காரியம் தெரியுமா? சங்கீதம் 37:27 ஆண்டவர் சொல்றாரு, தீமையை விட்டு விலகி நன்மை செய், எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்பாய் அப்படின்னு எந்தெந்தைக்கும். என்ன வேணாலும் பொருளாதார மாற்றம் வரட்டும், என்ன வேணாலும் யுத்தங்கள் நடக்கட்டும், என்ன வேணாலும் உலகத்துல தீமையான காரியம் நடக்கட்டும், என்ன வேணாலும் AI வரட்டும், AI வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும், நீ நிலைத்திருப்ப, நான் உன்னை நிலைத்திருக்க பண்ணுவேன்றார். அதுக்கு என்ன செய்யணும்? 2 காரியம். 1, தீமையை விட்டு விலகணும். 2வது, நன்மை செய்யணும். தீமையாய் காண்கிற ஏதாவது காரியம் உங்கள்கிட்ட இருக்கிறா? தீமையான காரியம், பாவ காரியம், சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற காரியம், மற்றவர்களை பாதிக்கிற காரியம், உங்களுடைய வார்த்தையினால, செய்கையினால மற்றவங்களுக்கு தீமை செய்றீங்களா, மற்றவங்களை காயப்படுத்துறீங்களா? அதெல்லாம் விட்டு மனம் திரும்பி தீமையாய் தோன்றுகிற காரியத்தை விட்டு விலகணும். நான் இதை செய்யக்கூடாது. உலக மக்களை போல நான் செய்யறது கரெக்ட் தானே, நீங்க செய்யறது உங்களுக்கு நீதியா தெரியலாம், தேவனுடைய பார்வையில அநீதியா இருக்கும். இந்த ரைட்டா தான் இருப்பேன், நான் அப்படிதான் நடப்பேன், அதெல்லாம் பேசாருங்க. வசனத்தின்படி வாழணும். அதற்கு மாறாய் நடக்கிற எல்லாமே தீமைதான். தீமையான காரியத்தை விட்டு விலகுங்க. முதலாவது, உங்க வாழ்க்கையில தீமை இருக்குது. வாயின் வார்த்தை, செயல்கள், செய்கிற காரியத்துல மற்றவங்களுக்கு தீமை செய்துகிட்டே இருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க, அதுக்கு நியாயம் கற்பிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதை விட்டு உண்மையா மனம் திரும்பி, நான் நீதியா இருக்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, யாரையும் துக்கப்படுத்த மாட்டேன், யாரையும் காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. 2வது, நன்மை செய்யுங்க. உங்களால் முடிந்த அளவு நன்மை செய்யுங்க. எத்தனையோ தேவை உள்ள மக்கள் உங்க பக்கத்துல இருக்காங்க, கூட கூட வேலை பார்ப்பாங்க, உங்க பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, தெருவில் இருப்பாங்க, இவ்வளவு பேர் இருப்பாங்க. முடிந்த நன்மை செய்யுங்க. ஒரு சின்ன நன்மையாவது செய்யுங்க. உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு பகுதியை தேவனுக்கென்றும் ஒரு பகுதியை நன்மை செய்வதற்கென்று ஒதுக்கி வையுங்க. நீங்க அதை செய்ய செய்ய உங்களுடைய வருமானம் பெருகும், வேலை நிலைத்திருக்கும், வருமானம் நிலைத்திருக்கும், பாதிப்பு வராது. நீங்க ஒண்ணுமே நன்மை செய்யாம சுயநலமா எனக்கு எனக்கு எனக்குன்னு சேர்த்து கொண்டிருந்தா, அப்ப இந்த தீமை உங்களுடைய வாழ்க்கையில வந்துடும். ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. உங்களுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணுமானா நன்மை செய்யுங்க. முடிந்த நன்மை செய்ய, நற்கரியைகள் செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வருஷத்துல தென்பேருக்கு நன்மை செய்திருக்கிறீங்க. ஒரு விதவைக்கு உதவி செய்திருப்பீங்களா? ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்களா? ஒரு ஏழைகளுக்கு ஒரு உடை எடுத்து கொடுத்திருப்பீங்களா? யோசித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் நன்மை செய்யணும், தகுதியான ஆளுக்கு நன்மை செய்யணும், என்னை வழி நடத்துன்னு சொல்லுங்க. அழகாய் கர்த்தரே நடத்துவார். அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. சரியா? எத்தனையோ ஏழை ஊழியக்காரங்க வெளியே தெரியாது, அவங்கள பற்றி யாருக்குமே தெரியாது. கிராமமா நடந்த ஊழியம் செய்யறாங்க. ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை வைத்து கொண்டு, ஒரு சைக்கிள் கூட இல்லாம ஊழியம் செய்யறாங்க. நன்மை செய்யுங்க. அவங்கள மாதிரி தேடி கண்டுபிடிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கொண்டு வருவார். அந்த ஊழியக்காரனுக்கு உதவி செய்யுங்க. அப்படி நன்மை செய்யும் போது உங்களுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். சரியா? சொல்லுங்க, ஆண்டவரே நான் தீமை விட்டு விலகணும், நன்மை செய்யணும், அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.